இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்கள்லாம் இதோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா? கிளைமேட் சேஞ்சையும் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா காலநிலை மாற்றம். இப்போ சமீபத்தில் போன செப்டம்பர் மாதம் ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு மிஷன் மாசம்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது மான்சூனுக்கான வெதற்கான மாசம்னா ஹிந்தியில் வெதர்னா கிளைமேட் இல்லையா? ஸோ கிளைமேட்டுக்கான ஒரு மிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதில் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னைக்கு கயோட்டிக் நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதாவது மிக அதிதீவிரம் பேரிடர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிச்சு என்ன மாதிரி மாடல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை என்னவாக இருக்கிறது, எப்படி ஃபோர்காஸ்டிங் நாம என்ன இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, எவ்வளவு புதிய ரேடார் கருவிகள் நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்றாங்க. 2 ஃபேஸா இது நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க வந்துட்டு. ஸோ அப்போ நம்மளுடைய சயின்ஸ்னுடைய தேவைகள் போதாமை அப்படிங்கிறது குறிப்பிட்டுள்ள. இரண்டாவது இன்னொரு நீங்க குறிப்பிட்டது போல இன்னைக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கறத எல்லா அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா காலநிலை மாற்றம் நம்மளோட வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப அவங்க குறிப்பிட்டது போது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது கடந்த 150 வருடங்கள் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இது என்னன்னா லாஸ்ட் வந்து ஒரு 8 லட்சம் வருடங்களில் நாம் பார்த்திராத ஒரு புதிய இயல்பு. மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இப்படியான ஒரு நிலை பார்த்ததில்லை. அப்படி ஒரு நிலைக்கு நாம நகர்ந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 8 லட்சம் வருடங்கள்ல மீத்தேனோட அளவு இந்த அளவுக்கு இருந்தது இல்லை, கார்பன் டை ஆக்சைடு அளவு இந்த அளவுக்கு இருந்தது இல்லை. அப்படி ஒரு நியூ நார்மல்ஸ்ல நம்ம இருக்கோம். இது ரெக்கார்டு. ரெண்டாவது, நான் ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு ரிப்போர்ட் சொல்றாங்க, இந்தியா கிளைமேட் 2030 சொல்றாங்க. அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கூட அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம கடல்ல இன்னைக்கு நம்ம கடல் சார்ந்து இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது போதாமை இருக்கிறது. கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நமக்கு போதாமைகளா இருக்குது. இப்போ இந்த புயலை பொறுத்து நமக்கு நீங்க குறிப்பிட்டது போல அது அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு சொல்ல முடியல, ரைட்ல இண்டிகேட்டர் போச்சு, லெஃப்ட்ல போச்சு அப்படிங்கிறது. ஏன் இது வந்து நிகழுது? கடந்த 20 வருடங்களில் புயலுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்திருக்கு. அரேபியன் சீல இவ்வளவு சைக்ளோன்ஸ் உருவானது இல்லை, ஆனா சமீப காலத்தில் அதிகமாக இருக்கு. இப்போ இவங்க 2 பேர் சொன்னது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிறது பே ஆஃப் பெங்கால் வச்சு சொல்றாங்க. அரேபியன் சீ கம்பேர் பண்ணும்போது அங்க இன்சென்டிவ் இருக்கிறது கூட இருக்கு. ட்ராபிக்கல் மெட்ரோலஜி இன்ஸ்டிடியூட் ஃபார் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி அவங்களுடைய ஆய்வுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரேபியன் சீல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அரேபியன் சீ நம்ம பே ஆஃப் பெங்காலோட அதிக வெப்பநிலை இருக்கு. அவர் குறிப்பிட்டார் இல்லைங்களா, மெரின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஏனென்றால் பூமி சூடாகி கொண்டிருப்பது அதிகமான வெப்பத்தை கடல் தான் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நொடிக்கு 13 ஹிரோஷிமா நாகசாகிக்கு பாம்பு அடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அவ்வளவு வெப்பத்தை அது வாங்கிட்டு இருக்கு. ஒரு நொடிக்கு அது வாங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு கடல் வெப்பமாக இருக்கு. ஒரு புயல் உருவாக வேண்டும் என்றால் அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 26.2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இன்னைக்கு கடலுடைய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்ப ஆல்ரெடி ஒரு இன்கிரிட் ரெடியா இருக்கு. ஒரு தாழ்வு அழுத்த ஒரு அட்மாஸ்பியர் பிரஷர் இருந்தா உடனே அது டிப்ரெஷன் மாறுது, அப்புறம் டீப் டிப்ரெஷனா வந்து மாறுது. இந்த இரண்டுக்கும் அடிப்படையில் இப்ப இந்த பொறுத்த வரைக்கும் 8 ல இருந்து 4 நாட்கள் எடுக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிலை சமீப காலத்தில் தான் இருக்கு சொல்றாங்க. ஓகே. மெட்ரோலஜிக்கல் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் சொல்றாங்க, ஃபானி புயல் எடுத்துக்கிறாங்க, ஆம்பன் புயல் இருந்து எடுத்துக்கிறாங்க, ஒக்கே புயல் எடுத்துக்கிறாங்க. இது 3 ஆய்வு பண்ணுகின்ற போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புயல் உருவாகுவதற்கு முன்பாக அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அங்க இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலையில் இருக்கக்கூடிய மாறுதல் பாத்தீங்கன்னா 0.8 டிகிரி செல்சியஸ் 1.2 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதன் காரணமாக அதிக நாள் அது எடுத்துக்குது. அங்கே அதிக நாள் தேங்கிருந்து வரக்கூடிய இந்த புதிய பினோமினா இருக்கு இல்லைங்களா, இதோட கூடுதலான ஒரு விஷயம், ஒரு புயல் உண்டாகுன்னா நிலம், கடல், காற்று இது 3 சேர்ந்து செயல்படணும். இன்னைக்கு இந்த 3லுமே மனிதனோட இன்டர்ஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. நாம் வெளியேற்றக்கூடிய ஏர் பொல்யூஷன் இருக்குங்களா, அதுல இருந்து ஏரோசால்ஸ் இருக்குங்களா, அது அதோட சேர்ந்து ரியாக்ட் ஆகுது. அதோட இன்டென்சிஃபிகேஷன் அதிகமாகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இந்த காலநிலை மாற்றம், சூழலியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதனோட சேர்ந்து புரிந்து பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. இதனுடைய தாக்குதல் தான் இப்ப நமக்கு இவ்வளவு மாதிரி எக்ஸ்ட்ரீம் அவங்க குறிப்பிட்டாங்களா, ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழை பொழிவு, அந்த ஷார்ட் டேர்ம்ல எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட் நடக்கிறதுல 96 சென்டிமீட்டர் மழை முரண்படுற இடத்துல தான் மனிதர்கள் இருக்காங்க. இப்போ எல்லா நிலைகளிலும் அது இயற்கையோட அந்த தாண்டி இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, பிளானட்டரி ஹெல்த்னு பேசுறாங்க. ஓகே. இன்னைக்கு பூமியினுடைய ஆரோக்கியம் என்னவாக இருக்கு, பயோஸ்பியரோட ஆரோக்கியம் இருக்கு. நார்வேல இருக்கக்கூடிய போஸ்டாம் இன்ஸ்டிடியூட் அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன பிளானட்டரி ஹெல்த் நீங்க பேசணும். ஓகே. அதனுடைய இயற்கை தன்னுடைய பேரியர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம செய்தியாளர் பிரேம் கடலூர்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. அங்க கடுமையான மழை பொழிவு இருக்கிறது, அதை பத்தி பார்த்தலாம். பிரேம், இப்ப கடலூர்ல காற்றின் வேகம் அல்லது மழை எப்படி இருக்கு, என்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பிரேம்? நிச்சயமாக, அதாவது கடலூர் மாவட்டத்தில் தற்போது காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலே தெரிகிறது, வங்கக்கடலில் உருவாகியுடைய புயல் காரணமாக கடலூர்லேயும் தற்போதில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தான் பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் சாலைகளில் மரங்கள் இருந்து வந்ததால் தற்போது போக்குவரத்து என்பது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் துரிதப்படுத்தி அதனை அகற்றும் பணியிலும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடலூர்
மாவட்டம் தொடர்ந்து இயற்கை சீற்றமும் மற்றும் மழையால் பாதிக்கக்கூடிய மாவட்டம் என்பதால் ஏற்கனவே தானே புயலின் போது இதே போல்தான் காற்றும் என்பது நள்ளிரவில் இருந்தது. அதிகாலையில் தான் 90 கிலோமீட்டரிலிருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் தானே புயல் தாக்கியது. இந்த நிலை நீடிக்குமோ என்ற அச்சத்தில் தான் தற்போது மாவட்ட மக்களும் மீனவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் தானே புயல் தாக்கமும் இதே போல் தான் இருந்தது. அதே அளவில் தான் தற்போது காற்றின் வேகமும் மழையும் பெய்திருக்கிறது. மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்கனவே கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதி என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்து புயல் பாதுகாப்பு மையங்கள், நிவாரண மையங்கள் என 42 தற்போது உருவாக்கப்பட்டு அங்கங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி வட கடலோர மாவட்டங்களான தற்போது கடலூர் மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தான், சூறை காற்று என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு காற்றின் வேகம் இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்று பெய்வதால் பல்வேறு இடங்களில் தற்போது மரங்கள் என்பது விழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு வார காலமாக விட்டு விட்டு மழை பெய்திருப்பதால் தற்போது அங்கு எல்லா மரங்களும் கிளைகளும் மழையினால் ஊறி இருக்கிறது. தற்போது அதன் காரணமாகவே தற்போது இந்த மரங்கள் எல்லாம் விழுந்த வண்ணம் இருக்கிறது. நன்றி பிரேம், நீங்களும் பாதுகாப்பாக களப்பணியில் தொடருங்க, தொடர்ந்து பேசலாம். நான் திரு பொன்ராஜ் அவர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி திரு ஸ்ரீகாந்த், மழை பெருமளவுக்கு இருக்காதுன்னு சொன்னீங்க, ஆனால் காற்று என்னவாக இருக்கும்? ஏன்னா அது பற்றிய ஒரு கவலை அல்லது அச்சம் கடலூர் பகுதியில் எப்பவுமே இருக்கும். ஏன்னா தானே புயலுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திரு பிரேம் குறிப்பிட்டது போல 3 மணி நேரமாக காற்றின் வேகம் இருக்கின்றாரு, தரைக்காற்றின் வேகமும் கூடுதலாக இருக்கின்றாங்க. அதுல ஏதாவது நம்ம சொல்வதற்கான கருத்துக்கள் இருக்கா, மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவதற்கு, அல்லது அவருடைய அச்சம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க திரு ஸ்ரீகாந்த். வடகடலோர தமிழகத்துல கிட்டத்தட்ட சிதம்பரத்திலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய வடகடலோர தமிழகத்துல பெரும்பாலும் தரைக்காற்று 50 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடும். சில இடங்கள்ல அதுக்கு அதிகமா இருக்கும். இது வந்து இந்திய வானிலைத்துறை தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருக்கிற அந்த நிலைதான். இந்த காற்று வந்து நாளை காலை வரைக்கும் இருக்கக்கூடும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரை கடக்கும் நிகழ்வு சற்று மெதுவாக இருந்தா இந்த காற்றின் தாக்கமும் நீடிக்கக்கூடும். ஏன்னா சாதாரணமா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சரி ஒரு புயல் கடந்துச்சுன்னா ஒரு 2-3 மணி நேரத்துல கடந்துடும், அதுக்கப்புறம் காத்தெல்லாம் நின்றுடும் நினைப்போம். பட் இது வந்து கொஞ்சம் மெதுவாக நகர்வு இருக்கும் பட்சத்துல இந்த காற்றின் தாக்கம் நாளை அதிகாலை வரைக்கும் இந்த வேகம் என்னவா இருக்குன்னு கணிக்க முடியுமா? ஏன்னா இவங்க இப்ப கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தானே ஏற்படுத்திய தாக்கம் பெரிய அளவுக்கு, இழப்புகள் ரொம்ப அதிகம். அதனால அவங்க அதே விதமான ஒரு முன்னோட்டமாக இந்த காற்றின் வேகம் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதா, அல்லது எப்படி பார்க்க? 60 to 70 கிலோமீட்டர் வேகம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏன்னா சில சமயங்கள்ல வந்து மரங்கள் விழக்கூடும், விளம்பர பதாகைகள் விழக்கூடும். அதனால வந்து ஒரு கஸ்டி கண்டிஷன் இருந்தாலே வந்து நம்ம வந்து அலர்ட்டா இருக்கிறது மிக அவசியம். பட் ஆனா அவங்க தானே வந்து கிட்டத்தட்ட 130-140 கிலோமீட்டர் இருந்த ஒரு புயல், இது வந்து அவ்வளவு கிடையாது. இப்ப நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் மாவலிபுரம் அருகே கரையை கடத்த பார்த்தோம். அதுல வந்து எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வந்து இதுவும் இருக்க போது. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புயல் ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல காத்திருக்கும். நகர்ப்புற பகுதிகளில் சில இடங்கள்ல, ஏன்னா நம்ம வந்து விளம்பர பதாகைகள் பார்த்திருக்கோம், கட்டுமானங்கள்லாம் இருக்கும். அதனால வந்து நகர்ப்புற பகுதிகளில் சற்று கவனமாக இருக்கிறது மிகவும் அவசியம். ஏன்னா சேஃப்டி ரிஸ்க்ஸ் நிறைய இருக்கும் இங்க. ஓகே, இப்போ இந்த புயல் எங்க கரையை கடக்குங்கிறதுல ஃபைனலா டெஸ்டினேஷன் ஏதாவது ஃபிக்ஸ் ஆயிருக்கா, இல்ல மாறிக்கிட்டே இருக்கா? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அது மகாபலிபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தான் வந்து கரையை கடக்குது. ஐ திங்க் ஐஎம்டி வந்து அவங்களோட ஃபைனல் அனாலிசிஸ்ல மேபி மரக்காணம் கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஏன்னா அது பற்றிய ஒரு இதுவும் மாறிக்கிட்டே இருக்கு, எந்த பகுதியில் அது கரையை கடக்கும்லாம் நம்ம பேசலாம். திரு ஸ்ரீகாந்த் இணைப்பிலே இருங்க.